வணக்கம். எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கவுஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு புது த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டுங்க. ஏன் புது சொல்கிறேன்னா, ஆல்மோஸ்ட் இப்போ கட்டி ஒரு 1.25 வருஷம்தான் ஆகுது. 1 இயராக அந்த ஃப்ளாட் ஓனர் ஆக்கிபை பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் ரெடி டு ஆக்கிபை கண்டிஷனில் இருக்குது. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இந்த பார்க்கிங் ஏரியாவில் சின்ன இந்த இன்டர்லாக்கிங் டைல்ஸ் கொஞ்சம் போட வேண்டிய பாக்கி இருக்குது. அது போக பெயிண்டிங் ஒரு கோட் அடிக்க வேண்டியது இருக்குது. எல்லாமே முடித்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவார். சில காமன் அம்யூனிட்டிஸ் ஒரு 2 விஷயம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கார் பில்டரு. ப்ராப்பர்ட்டி பற்றின முழு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு 3 பெட்ரூம் ஃப்ளாட்டுங்க. ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திருமங்கலம்லேருந்து அம்பத்தூர் எஸ்டேட்டுக்கு போது பாருங்கள், அந்த ரோட்டில் தான் இருக்குது. அது 120 ஃபீட் ரோடு. அது நல்ல ஒயிட் ரோடு. திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் ரொம்ப பக்கம்தான் அது. அதே மாதிரி உங்களுக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது. உங்களுக்கே தெரியும், திருமங்கலத்தை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அண்ணா நகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் அது. உங்களுக்கு எல்லாமே ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குது. ஒரு 5-6 ஸ்கூல் இருக்குது. டிஏவி, எஸ்பிஓஏ, வேளம்மாள், நிறையா ஸ்கூல்ஸ் இருக்குங்க. அது சென்னை பப்ளிக் ஸ்கூல் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. அது போக உங்களுக்கு இந்த பக்கம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் நல்லா இருக்குது. ட்ரிபிள்எம், ஃபாரின்டர், லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதே மாதிரி அடுத்து அந்த ஐகேஎஸ் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸும் அந்த சரௌண்டிங்கில் இருக்குங்க. உங்களுக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குங்க. ஷாப்பிங்க்கும் குறையில்லை, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. பஸ் போக்குவரத்தும் நல்லா இருக்குது. நல்ல கனெக்டிவிட்டி உள்ள இடம். அதே மாதிரி மெட்ரோ வாட்டரு, ட்ரைனேஜ் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற ஃப்ளாட் நல்ல ஸ்பேஷியஸ் ஃப்ளாட்டுங்க. 3 பெட்ரூம் ஃப்ளாட்டு. ஹால்லாம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும், நல்ல லென்த் இருக்கும். அதே மாதிரி 3 பெட்ரூமு, 2 டாய்லெட்டு, அதுவுமே 2மே அட்டாச்சாக வரும். அதே 3வது பெட்ரூமுக்கு பால்கனி இருக்குது. அதே மாதிரி இந்த கிச்சனுக்கும் ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் ஒரு சிங்க்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் பாயிண்ட்டை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு நம்ம ஹாலில் இருந்தால் இன்னொரு பால்கனி வரும். ஸோ மொத்தமாக 3 பால்கனி வருவாங்க. அதில் ஒன்று கிச்சனுக்கு சர்வீஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. மிச்சம் 2 பால்கனி பெட்ரூமுக்கும் அந்த ஹாலுக்கும் வந்துடும். நல்ல வென்டிலேஷன் நல்லா இருக்குங்க. இது 2nd ஃப்ளோர் ஃப்ளாட். இது சவுத் ஃபேஸிங்கு. அதே மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களுக்கு அந்த யூபிவிசி விண்டோஸ்லாம் போட்டு நல்லா பக்காவாக பண்ணியிருப்பாங்க. 2வது அந்த கபோர்டு ஒர்க்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கபோர்டு ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக மாடுலர் கிச்சனும் பண்ணியிருக்காங்க. சிம்னி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபுல்லி ரெடி டு ஆக்கிப்பைங்க. ஆல்மோஸ்ட் நல்லா. அதே மாதிரி டாய்லெட்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா வால் மவுண்டட் ஃபிட்டிங்ஸு எல்லாமே அதே மாதிரி டைவர்ட்டர்லாம் போட்டு நல்ல ஹை அண்ட் ஸ்பெக்ஸ் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது, லிஃப்ட் இருக்குது. அதே வீட்டை சுற்றி நல்ல செட்பேக் இருக்குங்க. இது ஒரு ஸ்டில்ட் +4 ஸ்ட்ரக்சரு. ஸ்டில்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோட் லெவல் எக்ஸிஸ்டிங் நம்ம அந்த திருமங்கலம் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 அடி ஹைட் இருக்குங்க நம்ம பேஸ்மெண்ட்டு. அதுக்கு மேலே தான் உங்களுக்கு அந்த ஸ்டில்ட்டு வரும். அதுக்கு மேலே தான் நம்ம பில்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நல்ல ஸ்பெக்ஸு, நல்ல ஒர்க்கு வாங்கியிருக்காங்க. இந்த ஃபவுண்டேஷனை பற்றி முக்கியமாக சொல்லணுன்னா, உங்களுக்கு மற்றவங்கெல்லாம் கூட நம்ம பக்கத்தில் ஒரு பெரிய பில்டர்லாம் கூட கட்டினார். அது ஒரு ஸ்டில்ட் +5 கட்டியிருக்காரு. ஆனால் இந்த பில்டிங் ஸ்டில்ட் +4 தான். ஸ்டில்ட் +5க்கே 8 ஃபீட்டு சாதாரண நம்ம காலங்குழி எடுத்து பெடல் போட்டு டேப்பர் ஜல்லி பண்ணி அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க, நம்ம கன்வென்ஷனல் டைப்பு. ஆனால் இந்த பில்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22 மீட்டர் பைல் ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ஆக்கியூபன்ட்ஸ் கிட்ட ஃபுல் டீட்டெயில்ட்டும் வாங்கிட்டு தான் உங்களுக்கு நான் பேசுகிறேன். 22 மீட்டருக்கு பைல் ஃபவுண்டேஷன் போட்டு 3 பைலை சேர்த்து இன்டர் கனெக்ட் பண்ணி அதிலிருந்து காலம் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஸ்ட்ரக்சருங்க. ஃபுல்லாக அந்த எர்த்குவேக் ப்ரூஃப் ரெசிஸ்டண்ட்டு, நல்ல எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ரக்சருங்க. இந்த பில்டிங் நீங்கள் வாங்கலாம். அருமையான பில்டிங். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரீசனபிளாக கோட் பண்ணுறாங்க. 1260 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட் ஏரியா. யூடிஎஸ் 572 வருதுங்க. 2nd ஃப்ளோரு, சவுத் ஃபேஸிங்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,70 lakhs சொல்கிறாங்க. மினிமமாக நெகோஷியபிளுங்க. நீங்கள் இந்த ஃப்ளாட்டை வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட்டு. மெயின் ரோட்டில் இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எப்பாவது தான் கிடைக்கும். அதே மாதிரி ரீசனபிளாக ப்ரைஸில் வந்திருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலோடு ஸ்டே கனெக்டடாக இருங்க. இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ஃப்ளாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. திருப்பியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், 1260 ஸ்கொயர் ஃபீட்டு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.